வந்துச்சு ஒரு தம்ஸ் அப். ஏன்னா நம்மள மாதிரி ஒரு ஆள் வந்து உள்ளே போயிருக்க மாதிரி பாயிண்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்சனல் லிஸ்ட்டில் வந்து இவங்கள தான் எக்ஸ்பிரஷன் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. அஜித் அவர்கள், விஜய் விஷால், 4 பாய்ஸ் பண்ண மாதிரி எனக்கு எக்ஸ்பிரஷன் அதிகமாக இருக்குது. எப்படி பண்ண போகிறாங்கன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ சரி ஓவராலாக. அப்படியே கேர்ள்ஸ் பக்கம் திரும்பினா வந்து சுனிதா அவங்க வந்து என்னென்ன ஃபன் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து குக்கித் கோமாளிலாம் நிறைய ஃபன் எபிசோடாக பார்த்துருக்கோம். நல்லா டான்ஸரும் கூட. ஸோ மார்னிங் வைப்பில் டான்ஸ் ஆடுறது அச்சிக்க முடியாது நினைக்கிறாங்க. மார்னிங் நல்லா டான்ஸ் ஆடி எந்தூசி பண்ணணும்னு நினைக்கிறாங்க நான் சுனிதா அவங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூவாக பேசுகிற டிசிஷன்லாம் நல்லா எடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது. அப்புறம் விஜய் அனிதான்னு நினைக்கிறாங்க. அவங்க உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க வந்து நிறைய புக்ஸ்லாம் போட்டு நான் பார்த்துருக்கேன். அவங்க புக்ஸ் நிறைய பேசி புக்ஸை பற்றின ஒரு நாலேஜ் அதிகமாக இருக்காங்க பர்சன் அவங்களும் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய நாலேஜபிள் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவங்க எப்படி பர்சன்ஸாக யோசிக்கிறாங்கன்ற பாயிண்ட் ஆஃப் இருக்கும். அப்போ நிறைய எனக்கு தெரியாது. ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன். நார்மல் பர்சன் வந்து உள்ளே வந்தது. ஜாக்லின் அவங்களும் வந்து நம்ம சிட்டி கேர்லாம் பார்த்துருக்கோம். ஸோ கிராமத்து போனாலும் இருந்திருக்காங்க அவங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிபிக்குள்ளே போனவனே அவங்க சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். பிபிக்குள்ள நடந்த விஷயங்கள்லாம் மட்டும் தர்ஷா புத்தா